என்ன மீனாட்சி இது? மச்சான், மாமா வீட்டுல இருக்காரா? வாசல்ல தான் நிக்கிறாரு. வருத்தப்படாத மீனாட்சி, வேட்டை உங்க அப்பா கையில காலில் விழுந்தாது உன்னை வீட்டுல சேர்த்து வச்சிருவான். என்னத்ததெல்லாம் நீங்க எல்லாம் இருந்து மாப்பிள்ள நடக்க விட்டீங்க? ஏண்டா வளக்கணே, எம்பெடுத்துட்டாலும் உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாதடா. ஏன் என் வீட்டுக்குள்ள வர? வெளியே போடா. நான் போயிடுறேன் மாமா. முதல்ல மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. மாமா நம்மனா செருப்ப கழட்டி அடிப்பேன். சரி பரவாயில்ல, அடிச்சுக்கோங்க. முதல்ல மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. யாரா அவ? நான் இதுக்குடா கண்டவளை ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிடணும்? ஐயோ மாமா, மீனாட்சி எனக்கு உதவி பண்ணதான் நேற்று வண்டியில கூட்டு போனா. மற்றபடி ஒன்றும் இல்லை. சௌந்தர்யா, இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள இவன் இங்க இருந்து போகல, இங்க ஒரு கொலவழுக சொல்லிட்டேன் பாத்துக்க. மாமா உங்க காலில் வேணா விழுற மாமா. என்னங்க? சௌந்தர்யா, ஐயோ மாமா நான் சொல்றது கொஞ்சம். மாமா என் மேலதான் மாமா தப்பு. நிறுத்துங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெக்கம், மானம், ரோஷம் எதுவுமே இல்லையா? அவர்தான் நாயை துரத்துற மாதிரி துரத்துறாருல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் மறுபடியும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க? மீனாட்சி உன்னை உள்ள சேர்க்க சொல்லி தான் நான் பேசிட்டு. ஏன் எனக்கு இந்த வீட்டை விட்டு வாழறதுக்கு வேற வீடே இல்லையான்னு? நீ எங்க போவ மீனாட்சி? மைனா என் கூட படிச்சவ, என் ஃப்ரெண்டு. அவளே என் வீட்டுக்கு வாடின்னு கெஞ்சிட்டு இருக்கா. நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன தொட்டு தாலி கட்ட தெரிஞ்சதில்ல? ஏன் வீட்டுக்கு வா மீனாட்சின்னு என்ன கூப்பிட மாட்டீங்களா? நான் வாழ வேண்டியது உங்க வீடு தானே? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்க. போவேன் மீனாட்சி. அப்ப வாங்க போலாம். வண்டி எடுத்துட்டு வாங்க மாமா. போங்க.